வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூர்யா மாறன் கிட்ட தாலியை கொடுத்து வீராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நானே சொல்கிறேன், நீங்கள் தான் வீரா கழுத்தில் தாலி கட்டணும். அந்த அரவிந்த் ரொம்ப மோசமானவன். வீரா அவன்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் தான் வீராவோட வாழ்க்கையையும் காப்பாற்றி உங்களோட காதலையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது வர வர சப்போர்ட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து, அம்மா இன்னைக்கு நான் ஒரு பெரிய முடிவெடுத்திருக்கேன், இதுக்கு நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு மணமேடையில் மாப்பிள்ளை தோழனா மாலையை போட்டுட்டு நின்றுட்டுருக்க. அதை பார்த்த கண்மணி, அத்தை அவனை பார்த்தீங்களா, பார்க்க கோமாளி மாதிரி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகவன் வள்ளிக்கிட்ட, அத்தை என்னால் அவனை அப்படி பார்க்கவே முடியல அத்தை, நான் வேணும்னா போயிட்டு எல்லார் முன்னாடியும் இப்போவே உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடட்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு வள்ளி வந்துட்டு, இதை தான் பண்ணணும்னு அவன் நினச்சிருந்தா அப்போது எப்போவோ அதை பண்ணியிருப்பான். அவன் பண்ணாமல் இருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாக இரு, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகவன், எப்படி அத்தை, தான் லவ் பண்ணுற பொண்ணோட கல்யாணத்துலேயே இப்படி மாப்பிள்ளை தோழனா நிற்கிறதுலாம் பெரிய வலி அத்தை, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது, என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இன்னொரு பக்கம் வீராவை மணமேடைக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போது மாறன் ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்க, வீரா மாறனை பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.